இப்போ இங்கே பாரிஸில் ஒலிம்பிக் நடக்க போகிறது அப்படின்றதுனால இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஒலிம்பிக் நடக்க போகிறதுன்றனால எங்கே பார்த்தாலும் ஆர்மி மிலிட்ரி அப்படின்னு போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ தெரியும் எல்லாமே துப்பாக்கியோட இருக்கிற போலீஸ் அண்ட் ஆர்மிஸ் தான் இருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, பாரிஸில் எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மேபி ஒரு பாரிஸில் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வர்ற டூரிஸ்டர் இங்கே இருக்க லோக்கல் எல்லாருமே சிவியராக சர்வை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆர்மி அண்ட் போலீஸ் அண்ட் எங்கே பார்த்தாலுமே இப்போ போலீஸ் தான் இருக்காங்க. பாரிஸ் 2024 எங்கே பார்த்தாலுமே அதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாரிஸ் 2024 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வர டூரிஸ்டரை வர வைக்கிற விதமாகவும் அப்படி இருக்கலாம். இது ஒரு பெரிய செலிப்ரேட்டாக போய்கிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே நிறைய இது சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய கஃபே பார்ஸ் அண்ட் எல்லா விதமான பிராண்ட்ஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேர்ல்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஹை குவாலிட்டி பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்ல இது இருக்குது. நிறைய ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் நடக்கும். ஸோ அதையும் இங்கே பார்க்கலாம். நிறைய வ்ளாகர்ஸ். இட்ஸ் குட். அண்ட் ஃபைனலி நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம். ஸோ இந்த ஆர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சம்மர் பாரிஸில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டூரிஸ்டரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே பார் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ரெட் சிக்னல் தான் எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அது நான் நிற்கிறேன். இட்ஸ் ஹார்ட் மேன். பட் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ எங்கெங்கே இருந்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் இம்ப்ரூவ் மை நெக்ஸ்ட் வீடியோஸ். எல்லோரும் நினைக்கிறாங்க நான் சிக்னலுக்கு நிற்கிறேன்னு. சிக்னலுக்குலாம் நிற்கல, டயர்டாக இருக்குது, அதான் நிற்கிறேன். லெட்ஸ் கோ. இப்போ இந்த வெயிலை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம் எத்தனை மணியாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு 3 மணியோ இல்லை 2 மணியோ கிடையாது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஆக போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. ஸோ ஆனாலும் வெயில் வந்து சும்மா பல்ல இழிச்சிட்ருக்கு. பாரிஸில் இது வந்து ஒரு சம்மர் வந்தாலும் ஒரு கொண்டாட்டம் தான் எல்லாருக்கும். ஏன்னா ரொம்ப 6-7 மாதம் குளிர்லேயே இருந்துட்டு வெயிலில் இருக்கும்போது அது ஒரு தனி ஃபீல். பட் இங்கே வந்து வெயிலையும் தாங்க முடியாது, அது வேறு கதை. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு சம்மர் ஃபீல் வரும்போது எல்லாமே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய இடத்துக்கு போகலாம். அண்ட் நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான், எங்கே பார்த்தாலும் போலீஸ். எல்லாரையுமே செக் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நான் கிட்ட வந்துட்டேன். அண்ட் மோஸ்ட்டாக இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் வந்து
பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சரி, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டான ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பாரிஸில் இது வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அண்ட் மார்னிங் டைம்லலாம் இந்த ரோடு எப்படி டிராஃபிக் அண்ட் பிளாக் ஆகும்னு நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு இருக்கும். இன்ச் பை இன்ச்சாக தான் நகரும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மெயினான ஒரு ஏரியா. அதாவது வந்து ஹார்ட் ஆஃப் த பாரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பாரிஸில் இருக்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. நீங்கள் பாரிஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த எப்படி சொல்ல தவிர்க்கவே நீங்கள் பாரிஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்காம திரும்பி போகவே முடியாது. எப்படி ஐஃபலோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட் அபவுட் இட்ஸ் அ கிரேட் திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரி கார்னர் ஆஃப் இன் தி சிட்டி. அண்ட் இந்த சிட்டியில் முக்கியமான ஒரு திங்ஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த ரவுண்ட் அபவுட்டில் 12 ரோடு வந்து ஒன்றா ஜாயிண்ட்டாக இருக்குது. 12 ரோடு வந்து ஒரு இங்கேருந்து தான் அப்படியே பிரிஞ்சு போகுது. இந்த ரவுண்ட் அபவுட்டில் இருந்து தான். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரவுண்ட் அபவுட் இன் த சிட்டி. அண்ட் இங்கே ஒரு டனல் இருக்குது. ஸோ இந்த டனலுக்குள்ளே போய் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல். நீங்கள் பார்த்துக்கிட்டு, ஓ மை காட், ஆல்மோஸ்ட் we did it.